வணக்கங்கப்பா. இன்றைக்கி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது 21. தமிழ்நாட்டில் எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறதுனா நெல். மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை கீழ்காண்பனவற்றுள்: ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம், நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன், சேலம் ஸ்டீல் பிளான்ட், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிட். இப்போ இதில் எதுனா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட டேஸ் ஊக்குவிப்பதற்காக. பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை. கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்கள்: சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை. டேஸ் என்பதுதான் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 1ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணம். மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பது இல்லை. அடுத்து இன்றைக்கி மேத்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இதில் இருக்குது. பாருங்கள், ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது மாதிரி ஹைட் 8 சென்டிமீட்டர். வால்யூம் கேட்குறாங்க. நம்மளுக்கு என்னென்னா அந்த ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட ஃபார்முலா தெரியணும். சிஎஸ்ஏ ஃபார்முலா என்னதுன்னா 2πRH. அப்போ அந்த 2πRHல் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா வால்யூம் கேட்குறாங்க. அப்போ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். வால்யூமோட ஃபார்முலா என்னதுன்னா πr²H. இது சிலிண்டர்னா πr²H, கோனுனா 1/3 πr²H. நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் நம்மளுக்கு தெரியும். நம்ம மீப்போவா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டு நீங்கள் இப்போ 25, 35, 5, 45. அப்போ இதுக்கு காமனாக என்ன இருக்குது? 5. அது மாதிரி இந்த அல்ஃபபெட்ஸ் வர்றப்போ அந்த பவர் இருக்குல்ல, பவர் எது சின்னதோ காமனாகவும் இருக்கணும், சின்னதாகவும் இருக்கிறத எடுத்து எழுதணும். இதே எல்சிஎம்னா எது ஹையஸ்ட்டோ இருக்கிற எல்லா டேர்மும் எழுதணும். அது மாதிரி பவரில் ஹையஸ்ட் டேர்மு எல்சிஎம்மில் வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். An alloy contains 15% copper. What quantity of alloy is required to get 600 gram of copper? அப்போது நம்மளுக்கு 15% ஒரு குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க. அது 600 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 15% ஆஃப் எக்ஸ்ன்ட்டு அது நம்ம தெரியாதுல்ல, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு அதில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், AB7CD9ZY P2MC KS3 அம்புக்குறி கொடுத்துருக்காங்க. 5NT அலை சிம்பல் கொடுத்து C மற்றும் 5க்கு நடுவே வரும் எழுத்து. நம்ம ஒன்றும் இல்லை, Cக்கும் 5க்கும் இடையில என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. அதில் சென்டராக எது இருக்கோ அதை எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், A square carpet covers an area 1024 meters square of a big hall. If it is placed in the middle of the hall, what is the length of the side of a carpet? ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சைடு கேட்குறாங்க. சதுரத்தின் பரப்பளவு. சரிங்களா? அப்போ சைடு இன்ட்டு சைடு. அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு ஆன்சர் போட்டுறணும். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நிறைய கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகின்றது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? இப்போ இது இந்த மாதிரி சம்ம கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ நம்ம பாருங்கள், நிரப்பு தான். அப்போ அதை ப்ளஸ் பண்ணணும். 1/30 + 1/40. அடுத்து இன்னொரு குழாய் என்ன பண்ணுது? காலி பண்ணுது. அதனால் -1/24. இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்துகிட்டு மேலே நம்ம சால்வ் பண்ணுவோம்ல ஃப்ராக்ஷன், அது மாதிரி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா 1/16 வரும். அந்த கீழே என்ன ஆன்சர் வருதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது 1/16 60 நிமிடங்கள் அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து பாருங்கள், ஒரு உருளையின் ஆரம். இது ஒரு உருளையின் ஆரம், அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பளவுன்னு கேட்குறாங்க. அப்போ டிஎஸ்ஏ நம்மளுக்கு ஏற்கனவே இதோட 2வது சம் வருது இதே கொஷினில் சிலிண்டர் வச்சு. சிஎஸ்ஏனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πRH. டிஎஸ்ஏனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πR × H+R. வால்யூம் πr²H. அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரேடியஸ் 1/3 ஆஃப் ஹைட்டா, அதனால் H/3. இது நம்ம ஆன்சரை பொறுத்து எழுதணும். இந்த கொஸ்டினில் ஆன்சர் ஹச்ன்னு வருது.
அதனால நான் ரேடியஸை ஹச்சாக மாற்றி செய்கிறேன். சப்போஸ் ஆன்சர் ஆரில் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஹச் = 3r எடுத்து செய்யணும். ஓகேங்களா? அது சால்வ் பண்ணி பாருங்கள். 2πr × h + r, அந்த ஆருக்கு பதிலாக h/3, அப்போ 3h + h/3 4h/3ன்னு வந்துடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8/h²/9 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியானால ஸ்கொயர் யூனிட்ஸ் வரணும். இதே வால்யூம்னா கியூபிக் யூனிட்ஸ் வரணும். அடுத்து பாருங்கள், ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசல் எவ்வளவு? அப்போது அமௌண்ட் ஃபார்முலா சரிங்களா, p × 1 + r/100 இதில் அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இந்த இடத்துல நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்கிறேன். அது ஆக்சுவலாக அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா அமௌண்ட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதே சப்போஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணணும்னா a - bன்னு போட்டு இதை கண்டுபிடிச்சி நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா? இப்போது அவங்க நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, பிரின்சிபல் கேட்குறாங்க. அப்போது a = p × 1 + r/100 அப்போ 2028 p × 1 + 4/100 இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். 2 சைடு நம்ம கேன்சல் பண்ணுவோம்ல, கேன்சல் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா p = 1875. இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மேலே இருக்க ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். p × 1 + r/100 ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அதில் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு எது 2028ன்னு ஆன்சர் வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.